Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer, I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இந்த வீக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும், மண்டே மார்க்கெட்டில் எப்படி ட்ரெண்ட் அண்ட் ப்ரீமியம் கேல்குலேஷன் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது என்னோடய டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். இன்கேஸ் யாராவது பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள். நம்மளோட லெவல்ஸ்லாம் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. நம்மளோட லெவல்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூடியூப்பில் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் அந்த கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுறதோட நீங்கள் நம்மளோட யூடியூப்பில் போய் கமெண்ட் பண்ணிங்கன்னா, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணும்போது நம்ம சேனல் வந்து டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் கண்டென்ட் வீடியோவும் என்னால் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். யூடியூப் அல்கோரிதமுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் லைக் அண்ட் கமெண்ட் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். மே பேட்சுக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் ப்ளஸ் லைவ் ட்ரேடிங். சிலபஸ் என்னங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா என்ன டேட்டில் ஸ்டார்ட் ஆகுது, டைமிங் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரே ஒரு ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஃப்ஐ டேட்டா அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை அனலைஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது எஃப்ஐ டேட்டாஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரைடே கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வந்து 2952 crores பையிங்கில் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஏஎஸ் 3540 crores பையிங்கில் இருந்திருக்காங்க. இப்போது நிறைய பிக்னஸ்க்கு இவங்களுக்குலாம் சில டவுட்ஸ் வரும். என்னென்னா எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் பையிங்கில் தான் இருந்திருக்காங்க, அப்புறம் ஏன் மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு? நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது வந்து கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் வச்சு பேஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி செக்டார் வச்சு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்படி ட்ரேட் ஆகும்போது அந்த செக்டாரில் அந்த நிஃப்டி 50ல் பை பண்ணாங்கன்னா நிஃப்டி மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவங்க நிறைய செக்டார் வைஸில் வேறு செக்டாரில் கூட பை பண்ணியிருக்கலாம். அதனால எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் நெட் பையிங்கில் இருக்காங்களா, கேஷ் மார்க்கெட்டில் செல்லிங்கில் இருக்காங்களா, அதையும் நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நிஃப்டியும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் சினாரியோவும் தப்பாக இருக்கும். அதனால் இது வந்து கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட். இன்கேஸ் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்குள்ளே நல்லா பை பண்ணியிருந்தாங்கன்னா நிஃப்டி ரெக்கவரி ஆகிருக்கும். இதுதான் நம்ம விஷயமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமே ஒழிஞ்சு எஃப்ஐஎஸ் பையிங்கில் இருந்தால் மார்க்கெட் புல்லிஷில் இருக்குன்னு அர்த்தம், எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் இருந்தால் மார்க்கெட் பேரிஸ் இருக்கா அப்படிங்கிறத அர்த்தமே கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 24,300 கால் ரேட் ஹெவியாக இருக்குது, ஃபாலோட் பை 24,500. மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆனனால 24,000 புட் ரேட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, ஃபாலோட் பை 23,800. ஒன்ஸ் 23,800க்கு அப்புறம் புட் ரேட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,500 இருக்குது. இப்போ ஃப்ரைடே மார்க்கெட்டில் ஓஐ சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டே சேஞ்ச் வைக்கிறேன். இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது எல்லாமே கால் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஃபுல் டேயில் வைக்கும்போது. அந்த 24,200 24,300 இருக்கவங்க கொஞ்சம் அன்வைண்ட் ஆகிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 hours வைக்கும்போது பேசிக்காக கால் ரேட்டர்ஸ் எல்லாம் அன்வைண்ட் ஆகிருப்பாங்க. லாஸ்ட் 30 minutes பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே அன்வைண்ட் ஆகிருப்பாங்க. காரணம் என்னென்னா இவங்களாம் இன்ட்ராடே பேசிஸ், இந்த தீட்டா டிகேல மார்க்கெட் கீழே விழுறனால காலை செல் பண்ணியிருந்தால் நம்ம அந்த தீட்டா டிகேல ப்ராஃபிட் பண்ணலாம், அதனால் இன்ட்ராடே பேசிஸில் எக்ஸிட் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் வந்து இப்போ 17.15 க்ளோஸ் ஆகிருக்கு. நார்மலாக 15 to 17 இருந்தால் நம்ம ஆப்ஷன் பையிங்கான மார்க்கெட் தான். ஆனால் இதுக்கு முன்னாடி விக்ஸ் எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 12 to 15 இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னென்னா ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, டார்கெட் 20 பாயிண்ட்ஸ் டார்கெட் போடுறீங்கன்னா அது ஸ்டாப் லாஸ் வந்து 10 ட்ரேடுக்கு 7 ட்ரேட் 6 ட்ரேட் சக்ஸஸ் ஆகிருக்கும். இப்போது விக்ஸ் 17 இருக்கும்போதெல்லாம் நீங்கள் 10 பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ்லாம் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா அசால்ட்டாக ஸ்டாப் லாஸ் தான் அன் பண்ணணும். ப்ராப்பரான ஒரு இடத்துல எடுக்கணும். டீசெண்டாக 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ போட்டாலும் ப்ராஃபிட் வரும். ஏன்னா ஈஸியாக 40 பாயிண்ட்ஸ் அப்சைட் டவுன் சைடில் ப்ரீமியம் மூவ் ஆகிடும். வேணால் ஃப்ரைடே கூட செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஹையர் லெவல் போனதுக்கப்புறம் ஃப்ளக்சுவேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நியர் டு அட் த மணியே 25-30 பாயிண்ட்ஸ், அட் த மணி ப்ரீமியம்லாம் 30 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிட்டுருக்கு. விக்ஸ் அதிகமாக இருக்கனால ஆப்ஷன்ஸ் ப்ரீமியமும் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போது நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறது நெக்ஸ்ட் 3 days தான் இருக்குது. ஏன்னா May 1 நம்மளுக்கு லீவு, எக்ஸ்பெரி 30 days. இன்னும் 3 daysல எப்படினாலும் மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகுதோ அதுக்கு மேலே இருக்க கால் ஆப்ஷன், மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகுதோ அது கீழே இருக்க புட் ஆப்ஷன் எல்லாமே 0 ஆகணும். இப்போதைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆன இடம் வந்து பார்த்திங்கன்னா 24,040.
இப்போ 24,040 இருக்கனால இப்போ நம்ம இப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம். 24,015 கால்குலேட் பண்ணிக்கலாம். கால் சைடில் 145 ப்ரீமியம் இருக்குது, புட் சைடில் 181 ப்ரீமியம் இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 320 ருபீஸ் ப்ரீமியம் இருக்குது. இப்படி கால்குலேட் பண்ணால் கூட 300 ருபீஸ் ப்ரீமியம் இருக்குது அட் த மணியில். அப்போது 300 ருபீஸ் ப்ரீமியம் நிஃப்டியில் ஒரு நாளைக்கு ப்ரீமியம் டிகே ஆகுறது 40 பாயிண்ட்ஸ். பட் இப்போ 300 பாயிண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 டேஸில் எப்படி பார்த்தாலும் ப்ரீமியத்தை டிகே பண்ணணும். இப்போ ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது மண்டே மார்க்கெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணியெல்லாம் ஆப்ஷன் செல்லர்ஸ் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அப்புறம் மார்க்கெட் மொமெண்டம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரைட் பண்ணுவாங்க. இப்போது ப்ரீமியம் இவ்வளோ இன்க்ரீஸாக இருக்கனால ஆப்ஷன் பையருக்கு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எடுக்கிற டைரெக்ஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட் நல்லா வரும். இன்கேஸ் ராங் டைரெக்ஷனில் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக 30 to 40 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சாலும் ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ப்ரீமியம் எந்த சைடு பையிங் ப்ரெஷர் இருக்கோ அந்த சைடு மட்டும் தான் ஹோல்ட் ஆகும். ஆப்போசிட் சைடில் இருக்கிறது தீட்டா டிகேயில் ப்ரீமியம் டிகே ஆயிரும். அதனால் நெக்ஸ்ட்டு 3 டேஸ் நம்ம வந்து பார்த்து வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். இப்போது நம்ம லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.14% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1.14% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. S&P 500 வந்து 0.74% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. யூஎஸ் விக்ஸ் பார்த்தீங்கன்னா 24 இருக்குது, 6% கிராஷ் ஆகிருக்கு. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் மேபி flat or flat with 50 points negative, flat with 50 points positive. இதில் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போது நிஃப்டியோட டெய்லி டைம் ஃப்ரேம் சார்ட் வைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வீக்லியான லெவல்ஸை பார்க்கலாம், அதுக்கப்புறம் டெய்லிக்கு வரலாம். இப்போது நிஃப்டியில் வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம மல்டிபிள் டைம் நம்ம சொல்லிட்டோம், மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் 4th அட்டம்ப்டில் பிரேக் ஆகிருக்கனால திருப்பி அந்த இடம் வரும்போது கிளியர் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். நீங்கள் இன்ட்ராடே பேசிஸில் வேணால் நிறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையலாமே ஒழிஞ்சி இங்கே 24,357 to 400ங்கிறது டேஞ்சர் ஜோன். அந்த ஏரியாவே ஏற்கனவே டேஞ்சர் ஜோன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ரெசிஸ்டன்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,867 இது வந்து சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். இப்போது க்ளோசிங் வந்து 24,000 இருக்குது. இப்போது இங்கேருந்து ஒரு ரேலி 21,800லேருந்து 24,000 வரைக்கும் ஒரு நல்ல ரேலிக்கு இப்போது இது அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த நியூஸ் அந்த அட்டாக் இருக்குது, அந்த அட்டாக் பேஸ் பண்ணி அன்றைக்கி மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறமா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா இந்த 800 கீழே கேண்டில் 1 ஹவருக்கு மேலே க்ளோஸ் வச்சாதான் எகைன் ட்ரெண்டு செல் ஆன் ரைஸில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த லெவல் வந்து இமிடியேட்டாக லெவல் வந்து 23,550. அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சு, நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ ஆச்சுன்னா ட்ரெண்டு வந்து 23,000 வரைக்கும் இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் வந்துட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது இந்த நெக்ஸ்ட்டு 3 டேஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்காத வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்காக பாசிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. சேம் ஆஸ் வெல் அஸ் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 56,000 நம்ம டச் பண்ணாமல் சொன்னோம். அது வந்து ஒரு சைக்காலஜி நம்பர். இமிடியேட்டாக ஆல்மோஸ்ட் ரேலி வித்தவுட் ரீட்ரேஸ்மெண்ட்டில் ரேலி ஆகிருக்கு. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது கரெக்டாக எக்ஸாக்டாக 54,400 சம்திங் இந்த இடத்துல இருக்குது. இப்போ ப்ரைஸு திருப்பி செல் ஆன் ரைஸில் ரீடெஸ்ட் பண்ணாலும் 53,200 வரைக்கும் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்சைடில் இது சைக்காலஜி நம்பர். மேலே போகிறது எல்லாமே எனி டைம் ப்ராஃபிட் புக்கிங் ஆர் எனி டைம் செல்லர்ஸ் திருப்பியும் மார்க்கெட்டில் அங்கேருந்து செல் புஷ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போது நம்ம இன்ட்ராடே லெவல்ஸ் போய் நிஃப்டியில் பார்க்கலாம். நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீமியம் பார்த்துட்டிங்க. இப்போ இன்ட்ராடே லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,040 க்ளோஸ் ஆகிருக்கு. அதுதான் பிவோட் பாயிண்ட்டு. அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,160. அதுக்கடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,272. ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் 24,370. டவுன் சைடில் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 23,800 இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரீவியஸ் பிரேக் அவுட் லெவல் அந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் அந்த சப்போர்ட்டு கீழே 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் வந்துருச்சு அப்படின்னா 23,650 டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம சொன்ன ஃபைனல் லெவல் 23,500. ஆல்மோஸ்ட் 500ங்கிறது அந்த 40 பாயிண்ட்ஸ் பிரேக் அவுட் லெவலில் வச்சுருக்கேன். இதுதான் நிஃப்டிக்கான லெவல்ஸாக இருக்கும். இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்குது.
ட்ரெண்ட் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் என்ட்ரிக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெண்ட் மார்க்கெட் கீழே விழுந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வருது அப்படின்னா ட்ரெண்ட் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்கணுமே ஒழிஞ்சு நீங்கள் திருப்பியும் ரிவர்ஸ் ஆயிரும், திருப்பி புட் சைடில் தான் போகணும்னு ரேண்டம் ட்ரேட் பண்ணிங்கன்னா லாஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நிஃப்டியில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இதில் இந்த பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு செல் ஆன் ரைஸ் பேட்டர்னில் இப்போ தான் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போதைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், திருப்பியும் ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, திருப்பியும் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. திருப்பியும் ப்ரைஸ் வந்து செல் ஆன் ரைஸில் இங்கே வந்து ரியாக்ட் ஆகிட்டு திருப்பி இப்படி ரியாக்ட். இந்த சேனல் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கனால இந்த மாதிரி சேனல் பேட்டர்னை ட்ரா பண்ணிக்கிட்டு அதில் எங்கேயாச்சும் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். இப்போ ப்ரீவியஸான வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை தாண்டினா கால் ஆப்ஷன் எடுக்கலாம், இதை தாண்டினா புட் ஆப்ஷன் எடுக்கலாம்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ ப்ரீமியம் கால்குலேஷனில் ப்ரீமியம் நார்மலாக இருக்கிறத விட விக்ஸ் ஷூட்டப்பாக இருக்கனால ப்ரீமியம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போது இந்த சேனல் பேட்டர்ன் ப்ளஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் எடுத்தால் மட்டும் தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், எங்களுக்கு லைவ் ட்ரேடிங் குரூப்பும் அன்றைக்கி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் எனி நியூ அப்டேஷன்னாலும் நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம சேனல் பேட்டர்னை ட்ரா பண்ணிக்கோங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ட்ரா பண்ணிக்கோங்க. அங்கெல்லாம் வந்து ரியாக்ட் ஆகி கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன், பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன், ஓஏ கன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க, ரேண்டம் ட்ரேட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டோ ஸ்லைட் கேப் அப்லையோ இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் இமிடியேட்டாக பிரேக் அவுட் ஆகி மேலே வருது அப்படின்னா ப்ரைஸ் வெயிட் பண்ணுங்கள். ஹை லோ, லோயர் ஹை, ஹையர் லோ இப்படி இருக்கும். இந்த ப்ரைஸ் வந்து இங்கே ட்ரேட் ஆகி சப்ஸ்டெயின் ஆகி பிரேக் ஆனால் சின்னது. இனிமேல் நெக்ஸ்ட்டு வர 3 டேஸுமே ஒரு ஸ்கேல்ப் ட்ரேடிங் மட்டும்தான் பண்ணுமே ஒழிஞ்சு பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா ப்ரீமியம் டிகே ஆயிரும். நெக்ஸ்ட் வீக் இருக்க ப்ரீமியத்தை எடுத்து ட்ரேட் பண்ணால் நோ ப்ராப்ளம். இந்த வீக்கான ப்ரீமியத்தை எடுத்திங்கன்னா ப்ரீமியம் டிகே ஆகிறதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் ப்ரீமியம் எந்த ட்ரேட் எடுத்தாலும் மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் அப்டேட்ஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நெக்ஸ்ட் வர 3 டேஸுமே ஸ்கேல்ப் ட்ரேட் தான் பண்ணணும். ஸ்கேல்ப் ட்ரேட்னா அதிக குவான்டிட்டி போட்டு ட்ரேட் பண்ணுறது கிடையாது. இமீடியட்டாக ஒரு என்ட்ரி எடுக்கிறோமா, 20 to 30 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சா, ட்ரேட் விட்டு எக்ஸிட் ஆகி வெளியே வரணும். இந்த மாதிரி வந்தால் தான் நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்க முடியும். அதனால் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்கள், அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டோம். 5600 56,000ங்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஒரு நல்ல ரேலியில் போயிருக்கு. இப்போ வந்து பிவோட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 54,924. எகெயின் அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிற இடம் 55,450 to 550. இந்த 100 பாயிண்ட்ஸ் ரேஞ்செலாம் பேங்க் நிஃப்டி அசால்ட்டாக ட்ராவல் ஆகும். அதனால் 450ன்னு வச்சுருக்கேன். 450 to 550. நெக்ஸ்ட் ரிஜெக்ட் ஆக போகிற இடம் வந்து 55,820. இந்த லெவல்லாம் அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். டவுன் சைடில் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடேவோட இன்ட்ராடே லோ, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதியோட க்ளோசிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 54,187 200 ரேஞ்சில் இருக்குது. அது பிரேக் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு 53,855. ஃபைனல் லெவல் பார்த்தீங்கன்னா 53,616. இது வந்து பார்த்தீங்கன்னா மண்டேவோட லெவல்ஸ் தான், வீக்லி லெவல்ஸ் கிடையாது. இது மண்டேவோட லெவல்ஸ் இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகலான்னு. சேம் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இப்படி ட்ரா பண்ணிங்கன்னா இந்த சேனல் பேட்டர்னில் தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பிரேக் அவுட் ஆன இடம் சப்போர்ட் ஆக்ட் ஆகி ஒரு ரெசிஸ்டன்ஸ் சைக்காலஜி நம்பர் அங்கேருந்து ஃபாலோ ஆகிட்டு திருப்பி சப்ஸ்டெயின் ஆக முடியாமல் ரிஜெக்ட் ஆன இடம், திருப்பி வந்து ப்ரீவியஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்த இடம். இதில் வந்து இந்த மாதிரி சேனல் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ திருப்பி சப்போர்ட்டுக்கு வரும்போது இந்த சேனல் பேட்டர்னில் போகும், திருப்பி அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகும். இப்போது இதுக்கு மேலே பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்லாம் ஹையாக இருக்கும். ஏன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மந்த்லி ப்ரீமியம் தான். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் 1000 rupees ப்ரீமியமில் ட்ரேட் ஆகும். இந்த 1000 rupees ப்ரீமியமில் ட்ரேட் ஆகும்போதெல்லாம் நம்ம பொசிஷனல் ட்ரேடராக இருந்தால் மட்டும் தான் பேங்க் நிஃப்டியில் போய் ட்ரேட் பண்ணணும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிலாம் அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ப்ரீமியம் 1400 rupees இருக்க வேண்டிய ப்ரீமியம் இப்போ 2000 rupees இருக்குது. 2000 அர்த்தம் நான் சொல்கிறது அர்த்தம் பண்ணி கால்குலேட் பண்ணி 2200 இருக்குது. இப்போது நிஃப்டி மாதிரி ஈஸியாக ஒரு 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ண முடியாது. இங்கெல்லாம் மினிமம் 100 பாயிண்ட்ஸ் வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். அந்த 100 பாயிண்ட்ஸும் எப்படின்னா ஒரு சப்போர்ட்டில் வந்து ஏதோ ஒரு கன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா இமிடியேட்டாக என்ட்ரி எடுக்கணும். ஒரு டீசென்ட் ஸ்டாப் லாஸ் 90 to 100 பாயிண்ட்ஸ் வைக்கணும்.
ப்ரீவியஸாக நார்மலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 70 பாயிண்ட்ஸ், இப்போலாம் 100 பாயிண்ட்ஸ் எபோவ் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த லெவல்லாம் பிரேக் ஆச்சு அப்படின்லாம் என்ட்ரி எடுக்கக்கூடாது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணி சப்போர்ட்டில் இருந்தால் ஒரு கால் ஆப்ஷன், ரெசிஸ்டன்ஸில் இருந்தால் புட் ஆப்ஷன். இந்த நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற மாதிரி இன்ட்ராடே லோ கட் ஆனோடனே என்ட்ரி எடுக்கிறது, இங்கே பிரேக் அவுட் ஆனோடனே என்ட்ரி எடுக்கிறதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் பேங்க் நிஃப்டியை ப்ரீமியம் வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும், அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். பட் இன்கேஸ் நிறைய பேர் பேங்க் நிஃப்டி ஃபாலோ பண்ணுறவங்க இந்த லெவல்ஸை ஃபாலோ பண்ணி லோயர் டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கேண்டில் ஸ்டிக்ஸை ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுங்க. இப்போது இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ஆக்ட் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் ஒரு இன்ட்ராடே கட்டிங் வரைக்கும் ஆக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்லிங் வருது. செல்லிங் வரும்போது ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஒன்ஸ் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு கால் ஆப்ஷன் எடுத்துடக்கூடாது. ஒன்ஸ் இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகும்போது தான் கால் ஆப்ஷன் எடுக்கணும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரீமியத்தில் காட்டுறேன். இப்போது ஒரு 54,500 ப்ரீமியம் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே 5 மினிட்ஸில் 2:30க்கு ஒரு நெகட்டிவ் கேண்டில் வந்திருக்கு. இங்கே புட் ஆப்ஷனில் ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. அந்த க்ரீன் கேண்டிலில் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுற லெவலில் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அந்த கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு சின்னதாக ட்ரேட் பண்ணாவே 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுது. இந்த மாதிரி வெயிட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டியில் தான் நான் ட்ரேட் பண்ணவே ஒழிஞ்சு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ரேண்டமாக ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்மளோட லெவல்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.